லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சாமி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, விக்ரம், எப்படிங்க வந்த? அம்மா கூட்டிட்டு வந்தாங்களா? நானே தான் வந்தேன். மம்மிக்கு நான் இங்க வந்தது தெரியாது. அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியுதுல? ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் உன் கூட பேச முடியாம, உன் கூட படுத்து தூங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீ தான்டா. விக்ரம், உன்னை பார்த்தா தான்டா எனக்கு சந்தோஷமே. உன் கூட பேசணும், உன் கூட தூங்கணும், உன்னை பார்த்தா போதும்டா. அதுதான் எனக்கு சந்தோஷமே. எனக்கு இது தவிர வேற எதுவுமே வேண்டாம்டா. உங்ககிட்ட புலம்பி என்ன பண்றது? எனக்கு தான் அந்த குடுப்பனே இல்லாம போச்சேடா. ஏன்பா உங்களுக்கு குடுப்பினை இல்லைன்னு சொல்றீங்க? நான் உங்க பக்கத்துல தானே இருக்கேன். என்கிட்ட வந்து பேச வேண்டியது தானே. எப்படி விக்ரம் பேச முடியும்? நான் உன் பக்கத்துல வந்தாலே உன் மம்மி உன்னை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மம்மி உன்னை திட்டுறத பார்த்தா என்னால தாங்கிக்க முடியலடா. அதான் நான் பக்கத்திலே வராம இருக்கேன். எனக்கு தெரியும்பா, எனக்கு ஒண்ணுனா உங்களால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க தான் என் அப்பா. இங்க பாரு விக்ரம், டேடிக்கு உன் கூட பேச முடியாம கஷ்டமா இருக்கிற மாதிரி நீயும் கஷ்டமா ஃபீல் பண்றியடா. ஆமாப்பா, உங்களை நான் நிறைய மிஸ் பண்றேன். நீங்க என்ன ஸ்கூலுக்கு கார்ல கூட்டிட்டு போகும்போது எப்படி ஜாலியா இருக்கும். விக்ரம், என்ன பண்றதுடா? உங்க அம்மாவுக்கு தானே உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது சுத்தமா பிடிக்க மாட்டேங்குதடா. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களே உன்னை கூட்டிட்டு போறாங்க. ஏன்பா உங்களை போகக்கூடாதுன்னு சொல்றாங்க? ஏதாவது பிரச்சனையா? தெரியல கண்ணா. தெரியலையா? இல்ல என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்களாப்பா? நீங்க என்ன நினைச்சாலும் சரி, உங்களுக்கும் மம்மிக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதை நான் சரி பண்ணுவேன்ப்பா. கண்டிப்பா சரி பண்ணுவேன். நீங்க எதுக்காக அழுறீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளையில இருந்து நான் உங்க கூட தான் ஸ்கூலுக்கு வருவேன். விக்ரம், எப்படி என் கூட வருவ? அதான் மம்மி உன்னை விட மாட்டாங்களே. அப்பா, நான் சொன்னா செய்வேன். நீங்க கவலைப்படாம தூங்குங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் ஸ்கூலுக்கு ஜாலியா போறோம். அப்பா, எனக்கு தூக்கம் வருது. நம்ம தூங்குவோமா? சரிடா கண்ணா, தூங்குவோம். வா.
சாத்திட்டேன். தூங்கலாமா? எஸ். ஓகே வாங்க. மித்ராக்கா, இத பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுங்களேன். என்ன இது? இதை எதுக்கு பால்ல மிக்ஸ் பண்ண சொல்ற? அக்கா, இது பாதாம் பவுடர்க்கா. பால்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சா நல்ல ஹெல்தியா இருப்போம்ல, அதுக்காக தான். ஓஹோ, பாதாம் பவுடரா? நல்லதுதான். கல்யாணம் ஆக போற பொண்ணு வேற, இப்படி பாதாம் பிஸ்தான்னு சாப்பிட்டாதான் உடம்ப தேத்த முடியும். ஹலோ ஹலோ, இது எனக்கு குடிக்கிறதுக்கு இல்லக்கா. உனக்கு இல்லையா? அப்புறம் வேற யாருக்கு? என் சூப்பர்மேனுக்கு. அக்கா, என்ன பாக்குறீங்க? அவரும் கல்யாணம் ஆக போறவர் தானே. இப்படி பாதாம் பிஸ்தானி ஹெல்த்தியா சாப்பிட்டா தானே நாளைக்கு எங்க லைஃப ஹெல்தியா செமையா என்ஜாய் பண்ண முடியும். ஏன், அவருக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்காரு. அட நீங்க வேறக்கா, கொஞ்ச நாளாவே சூப்பர்மேன் ரொம்ப வீக்காவே இருக்காரு. அதனாலதான் இத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுங்களேன். வீக்கா தெரியறாராமே. அவரு நல்லா தான் இருக்காரு, உன் கண்ணு தான் வீக் ஆயிடுச்சு. அக்கா, டைம் ஆகுது, இத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுங்களேன். ஒரு நிமிஷம் இருத்தேன்னு, இத முடிச்சிட்டு பண்ணி கொடுக்கறேன். பாதாம் பாலா கொடுக்கற? பாதாம் பால் யாருக்கு பாதாம் பால் கொடுக்கறதுன்னு ஒரு விவஸ்தை வேண்டாமா? இவ்வளவு தூரம் போக விட்டதே தப்பா போச்சே. அதான் காதலர் தினம் அது இதுன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. முதல்ல இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணணும். அக்கா, அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா பண்ணி கொடுங்க. இதோ தரேன் தேனு, ஏன் பறக்குற? இந்தா. தேங்க்ஸ் அக்கா. மும்பை அருகே கொடூர சம்பவம். 2வது மாடியிலிருந்து வீசி சிறுவன் கொலை. சிறுமி படுகாயமா? தேனு, அது என்ன கையில கிளாஸ்? இது பாதாம் பால். பாதாம் பாலா? நாங்க எல்லாரும் இங்க இருக்கும்போது அங்க யாருக்கு பாதாம் பால் எடுத்துட்டு போற? ஏன், சூப்பர்மேனுக்கு. பரதேசி பயலுக்கு வந்த வாழ்வ பாத்தியா? குடிக்க பச்சை தண்ணிக்கு கூட வக்கில்லாதவனுக்கு பாதாம் பால் கேக்குதோ? பாதாம் பால் என்னத்த சொல்றது? இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்து எனக்கு ஒரு காஃபி குடுக்க மேலும் கீழையும் பாக்குறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த கூத்தெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். முதல்ல அந்த டிரைவர் பையல ஏதாவது ஒரு வழி பண்ணி அவனை காலி பண்ணணும். பண்றேன், கூடிய சீக்கிரம் பண்றேன். அம்மா, வினய் கிட்ட பேசுனீங்களா? அவர் எப்ப அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வராராம்? நேத்து கூட நான் கேட்டேன்ப்பா. 2 நாள் டைம் கொடுங்க, நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. இதையே எத்தனை நாளைக்குமா சொல்லிட்டு இருப்பாரு? கூட்டிட்டு வருவாரா மாட்டாரா? ஏன்பா, நான் என்னப்பா பண்ண முடியும்? நம்ம வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, நாம தான் கொஞ்சம் பொறுமையா போகணும். கொஞ்சம் விட்டு பிடிப்போம்ப்பா. கூட்டிட்டு வராம எங்க போயிட போறாரு? சரிங்கம்மா. சூப்பர்மேன், சூப்பர்மேன். வரேன். ஹாய், குட் மார்னிங். என்னங்க, எடுத்துக்கோங்க. இல்ல தானே, நான் டீ சாப்பிட்டேன். இது டீ எல்லாம் கிடையாது, உங்களுக்காக ஸ்பெஷலா பாதாம் மில்க் போட்டு கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்ல தானே, எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. சூப்பர்மேன், இத நீங்க தான் குடிக்கணும். கல்யாணம் பண்ணிக்க போறவரு எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க வாயால இனிமே வேண்டான்ற வார்த்தையே வரக்கூடாது. பிடிங்க, பிடிங்க. ஏய் ஏய், குடிங்க.
நல்லது சூப்பர்மேன். எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சூப்பர்மேன். 9 மணிக்கு ரெடியா இருங்க. நீங்களும் நானும் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறோம். 9 மணிக்கா? இல்ல தேனு, எனக்கு பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும். பரவாயில்ல, 10 மணிக்கு போலாம். தேனு சாரி, எனக்கு 10 மணிக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. பரவாயில்ல சூப்பர்மேன், அந்த வேலையும் முடிச்சிட்டு வாங்க. நம்ம 11 மணிக்கு போலாம். 11 மணிக்கா? நைட்டு 11 மணி ஆனாலும் விடமாட்டா போல இருக்கே. என்ன பண்றது? அம்மா, என்ன மீட்டிங்? எதுக்கா நீ என்ன கூப்பிடுற? ஏன் நீ தனியா போயிட்டு வரலாம்ல? நான் தனியா போனா போரிங்கா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய மீட்டிங்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு மாளவிகா இருக்கால, அவளை பார்த்துட்டு அப்படியே தியேட்டருக்கு போய் ஒரு மேட்னி மூவி பார்க்க போறோம். படம் பார்க்கவா? ஏய் தேனு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? தேனு இங்க பாரு, நேற்று உன் கூட கிஃப்ட் ஷாப் வந்ததுக்கே என்னை எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன போய் படம் பார்க்க வாங்க அது இதுன்னு கூப்பிட்டு இருக்க? இல்லை தேனு, இதெல்லாம் செட் ஆகாது. உனக்கு நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன், அதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் தானே, அப்புறம் என்ன உங்களுக்கு? தேனு, நான் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறியா? முடியாது, என்னால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க ரெடியா இருக்கீங்க, நம்ம போறோம் போறோம் போறோம், அவ்வளவுதான். ரெடியா இருங்க. ஏய், நான் சொல்லிட்டே இருக்கேன். தானியா, சொல்லு விக்ரம். வினய் அங்கிள நம்ம ரொம்ப மிஸ் பண்றோமோன்னு தோணுது. அவர் நம்மள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது நல்லா ஜாலியா இருக்கும். அடிக்கடி ஸ்டேஷனரிக்கு கூட்டிட்டு போவாரு, ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தருவார்ல. ஆமாண்டா, நானும் அதே தான் ஃபீல் பண்றேன். இருந்தாலும் மித்ராமா தான் மினி அங்கிள வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களே நம்மள கூட்டிட்டு போறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன் முடியாது? முடியும் தானியா, நம்ம நினைச்சா முடியும். வினய் அங்கிள் பாவம், நம்மள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம இன்னைக்கு ஒரு நாளாவது அவர் கூட ஸ்கூலுக்கு போகணும். நீ சொல்றதெல்லாம் ஓகேடா, ஆனா அது எப்படி முடியும்? நம்ம மித்ரமா வினய் அங்கிளை விட மாட்டாங்களே. நம்ம கார்ல ஏறினா தானே மித்ரமா வருவாங்க. பைக்ல ஏறிட்டா அது எப்படிடா? கார் இருக்கும் போது பைக்ல கூட்டிட்டு போவாங்க, பாட்டி ஒத்துக்க மாட்டாங்களேடா விக்ரம். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன ஐடியா? என் கூட வா சொல்றேன். இப்போ எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த? என்ன விக்ரம், பதில் சொல்லு. இது வச்சு என்னடா பண்ண போற? கார் டயரை பஞ்சர் பண்ண போறேன். டயர்ல காத்து இருந்தா தானே மித்ராமா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க. மித்ராமாக்கு தெரிஞ்சா தொலைச்சிட்டு வாங்கடா. தெரியாது தானியா, நீ பயப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். தானியா, விக்ரம், தானியா. டேய் விக்ரம், விக்ரம், மித்ராமா வராங்கடா. ஓடிடலாம். விக்ரம், விக்ரம். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எங்க போய் தொலைஞ்சாங்க? ஒவ்வொரு நாளும் இவங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்குள்ள உயிரே போகுது. தானியா, விக்ரம், தானியா, விக்ரம். சக்சஸ். சீக்கிரம் ஏறுங்க, டைம் ஆச்சு. மித்ரா,
சொல்லுங்கம்மா. என்னம்மா இது, டயர் பஞ்சர் ஆயிருக்கு? ஐயோ, ஆமாமா, டயர் பஞ்சர் ஆயிருக்கு. நேத்து பாக்கும்போது நல்லாதாமா இருந்துச்சு. இப்போ எப்படி காத்து இறங்கி போயிருக்கு? ஏம்மா, அதெல்லாம் இப்ப யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லம்மா. பசங்களை இப்ப எப்படி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற அத சொல்லு. தோ வினையே வந்துட்டாரு. அவரை பைக்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட சொல்லிடலாம். அதெல்லாம் வேண்டாமா, நான் ஆட்டோல கூட்டிட்டு போறேமா. வேண்டாம் மித்ரா, நீ ஆட்டோ பிடிச்சி இவங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள ஸ்கூல் கேட்டே மூடிடுவாங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இவங்க பைக்லயே போயிட்டு வரட்டும்மா. ஏன் என்னாச்சு? ஏன் ஸ்கூலுக்கு போகாம நிக்கிறீங்க? கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அங்கிள். ஓ, அப்புறம் எப்படி போவீங்க? உங்க கூட தான் அங்கிள். சரி சரி, என் கூட தான் சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். போங்கப்பா, போங்க போங்க போலாம். வா 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 வா. உட்காருங்க. ஒருவேளை டயர் பஞ்சர் ஆனது இவரோட வேலையா இருக்குமோ? டாடா பாய்மா. டாடா. பாய். ஓகேவா டாடி? ஓகேடா. டாடி, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, ஆமால, படிப்பு தான் முக்கியம். நீங்க போகணும். சரி சரி, இங்க பாரு, ஈவினிங் ஸ்கூல் முடிச்சோன்னு மீட் பண்ணலாம். ஓகே. பாய் டாடி. பாய். ஹலோ, சொல்லு மாலு. தேனு கிளம்பிட்டியா? இன்னும் இல்லடி, சூப்பர்மேனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்காரு. அவரு வந்ததும் ஒரு 11 மணிக்கா கிளம்பலான் இருக்கேன். அப்பா, ரொம்ப நல்லதா போச்சுடி. நான் வேற நீ கிளம்பிட்டியோன்னு நினைச்சேன். ஏண்டி, என்னாச்சு? இல்லடி, திடீர்னு வெளியில போக வேண்டிய ஒரு வேலை வந்துருச்சு. நாம நாளைக்கு மீட் பண்ணி பேசலாமா? அத சொல்லதான் கால் பண்ணேன். ஹே, ஏண்டி இப்ப போய் இப்படி சொல்ற? ஹே, ரொம்ப ஃபீல் பண்ணாத. நல்லதா போச்சுன்னு நினைச்சு உன் ஆளு கூட ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட்னு ஜாலியா ஊர் சுத்த போற, அதானே? ஆமா, நான் கூப்பிட்டதும் அப்படியே ஓடி வந்துட போறாரு பாரு. நானே உன்னை பார்க்க போலான்னு சொல்லிதான் அவரை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்னடான்னா கடைசி நிமிஷத்துல வந்து இப்படி வெளியே போறேன்னு சொல்லி பிளான சொதப்பிட்டு இருக்க. ஏய், என்னடி சொல்ற? அப்ப அவரா உன் கூட வெளியில வரலையா? நீ தான் கட்டாயப்படுத்தி வெளியில கூட்டிட்டு போறியா? ஏய்,
அப்படி இல்ல, அப்படியும் சொல்லிட முடியாது. ஏய், என்னடி கன்ஃபியூஸ் பண்ற? அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாரு தானே, அப்புறம் என்ன அவருக்கு? எங்க சொன்னாரு? இன்னும் அடிஷ்னலா 2 நாள் டைம் கேட்டிருக்காரு. இன்னும் 2 நாளா? தேனு, எனக்கு என்னமோ ஆளு மேல டவுட்டா இருக்குடி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு லட்டு மாதிரி தேடி வரும்போது எவனாவது வேண்டான்னு சொல்லுவானா? வசமா சிக்கிருச்சுன்னு டப்புன்னு தாலியை கட்டிட்டு தூக்கிட்டு போயிட மாட்டான். எனக்கு என்னமோ அவருக்கு உன்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவர் அப்படிலாம் சொல்லலடி. என்ன பிடிக்கலனா அவர் என் கூட ஷாப்பிங்லாம் வருவாரா? அதுவும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பார்க்ல வந்து காதல பத்தி எப்படியெல்லாம் பேசினாரு தெரியுமா? ஒருவேளை நீ சொல்ற மாதிரி என்ன பிடிக்கலனே வை, எதுக்கு இன்னும் இந்த வீட்ல வேலை பார்க்கணும்? வீட்டை விட்டு போயிருக்க வேண்டியதானே? இது என்ன கவர்மெண்ட் வேலையா? சாதாரண டிரைவர் வேலை தானே. இங்க இல்லைன்னா இன்னொரு வீட்ல கிடைக்க போகுது. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாண்டி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பாரு, அவருக்கு உன்னை பிடிக்க போய் தான் உன் வீட்டுல வந்து வேலை பாக்குறாரா, இல்ல வேற யாரையாவது பிடிச்சு போய் அவங்களுக்காக வேலை பண்றாரா?